சிவனின் கண்ணில் ரத்தம் வந்தால் நீ என்ன செய்வ? சிவனுக்காக உன் உடம்புலேருந்து எதையாவது தியாகம் பண்ண முடியுமா? இந்த கதை உன் மனசை தொடப்போகுது. முதல்ல சிவன் பிடிக்குன்னா லைக் பண்ணு, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. கண்ணப்ப நாயனார். ஆரம்பத்தில் அவர் பெயர் திண்ணன். வேட்டுவர் குலத்தை சேர்ந்தவர். வேதம் ஆகமம் எதையும் அறியாதவர். ஆனால் சிவனிடம் எல்லையில்லாத அன்பு கொண்டவர். காட்டில் இருந்த ஒரு சிவலிங்கத்தை தன் வாழ்க்கை முறைப்படி தான் வேட்டையாடிய உணவை அர்ப்பணித்தார். இது ஆகம விதிகளுக்கு ஏற்றதல்ல, ஆனால் அவன் மனம் சுத்தமானது. வாயில் எடுத்த தண்ணீரால் அபிஷேகம் செய்தார். ஆனால் சிவனை உயிராக நேசித்தவன். ஒரு நாள் காட்டுக்குள்ளே இருந்த அந்த சிவலிங்கத்தில் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அதை பார்த்த கண்ணப்பன் நடுங்கி போனான். என் சிவனுக்கு வலி. அந்த ஒரே எண்ணம்தான். தன்னோட உடம்பே அவனுக்கு மறந்து போச்சு. தயக்கம் இல்லாமல் தன் கண்ணையே சிவனுக்காக கொடுத்தான். இன்னொரு கண்ணையும் வைக்கப் போகும் நேரத்தில் அந்த குரல் கேட்டது. போதும் கண்ணப்பா, உன் அன்பு என் கண்களை விட உயர்ந்தது. அப்போதான் உலகம் புரிஞ்சுக்கிட்டது, சிவனுக்கு சடங்கு வேண்டாம், சுத்தமான மனசு போதும். சிவோகம்.